இப்போ நம்ம பொதுவாக பக்தி அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் பூஜை அறையை வந்துட்டு ரொம்பவே சுத்தமாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவோம். நம்மளுக்கு பிடிச்ச தெய்வங்களோட புகைப்படமெல்லாம் வாங்கி வச்சுப்போம். சில பேர் சிலைகளை வாங்கி வச்சு தினமும் வீட்டில் பூஜை பண்ணுறோம். அப்போ நாங்கள் பக்தியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அதே போல் கோவிலுக்கு நான் வார வாரம் போயிடுவேன். செவ்வாய்க்கிழமையாச்சுன்னா போயிடுவேன், வியாழக்கிழமையாச்சுன்னா போயிடுவேன், சனிக்கிழமைனா போயிடுவேன். நான் ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நான் ரொம்ப பக்திமானாக இருக்கேன் அப்படின்னு நம்மளே நாமே நினச்சிக்கிறோம். இது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் பரிபூரண பக்தியுமே அங்கே இருக்கிறதா அப்படிங்கிறதான். கடமைக்காக போயிட்டு வருவோம். ஒரு தேங்காய் பழத்தட்டை வாங்கி உடைங்க அப்படின்ட்டு ஒரு 5 ரூபா டோக்கனை கொடுத்துட்டு உடச்சிட்டு அதை வாங்கிட்டு வருவோமே தவிர அங்கே போய் இறைவனோட லயித்து போகிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் உண்மையான பக்தியை அந்த இடத்துல குறிப்பதாக இருக்கும். அப்போ பக்திக்கே வந்துட்டு லயத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தேவைப்படுது. அதாவது உண்மையாக நம்ம சரணடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல தேவைப்படுது. அப்படிங்கும் போது ஆன்மீகம் அப்படிங்கிறது இன்னும் மேம்பட்ட நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஆன்மீகத்துக்குள்ள போறவங்களுக்கு ரொம்பவே அடிப்படையான தேவை என்ன அப்படின்னா, இந்த பக்தி மார்க்கத்தில் வந்துட்டு ஈடுபட்டு இருக்கணும். இறைவன் மீது அதீத காதல் கொண்டவர்களாக இருக்கலாம், அல்லது இறைவன் மீது ஒரு பார்வை கொண்டவராக கூட இருக்கலாம். அதுக்கு நாத்திகவாதி வந்துட்டு அங்கே போய் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாதுன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாத்திகவாதியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இறைவன் மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும்போது கண்டிப்பாக ஆன்மீகத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அந்த மாதிரி நிறைய பேர்த்த பார்த்துருக்கலாம். அதே போல் ஆரம்ப காலகட்டத்தில் இறைவன் இறைவன்ட்டு இருந்தவங்க திடீர் நாத்திகவாதியாக மாறுறவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களோட இயலாமை தேடி, அதாவது முறையான வகையில் தேடாமல் இறைவனை தேடி போகும்போது யார் எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு போய் கடைசியாக அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுவுமே அவங்களோட தலை விதி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.